தமிழ் சினிமாவில் பிஸியா வலம் வரும் தனுஷ் தன்னோட 50வது படமான ராயன் படத்தை இயக்கி நடிச்சிருந்தாரு. ரீசெண்டா தியேட்டர்கள்ல வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த படத்துல தனுஷோடு சேர்ந்து எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், வரலட்சுமி சரத்குமார், துசரா விஜயன், அபர்ணா பாலமுரளி, ஜெயராம் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க சண்டை காட்சிகளால நிரம்பி இருக்கும். அதே நேரம் இந்த படத்துல வரக்கூடிய சண்டை காட்சிகள் மற்றும் பாடல்கள் ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்றதால படத்தோட வசூல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த படம் உலகளவுல மட்டும் 120 கோடிக்கு மேல வசூலாகி இருக்கிறதாகவும் தமிழகத்துல 60 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் நடிகர் தனுஷ் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தையும் இயக்கி முடிச்சிருக்காரு. இது தவிர தனுஷ் நடிப்புல இப்போ இளையராஜா பயோபிக் என்ற படம் உருவாகிட்டு வருது. இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்குறாரு. அதே போல தெலுங்குல குபேரா படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு தனுஷ். இந்த படத்துல இவருக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் ஹிந்திலையும் ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இப்படி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பேன் இந்தியா அளவுல பிஸியா வலம் வரும் தனுஷ் இப்போ ஹாலிவுட் படத்திலையும் நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே ரூசோ பிரதர்ஸ் இயக்கத்துல வெளியான தி கிரேமன் படத்தின் மூலமா ஹாலிவுட்ல அறிமுகமானாரு தனுஷ். அதை தொடர்ந்து இப்போ அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் உள்ளிட்ட படங்களை இயக்கிய ரூசோ பிரதர்ஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேங்கிற படத்தை இயக்க இருக்காரு. இதுல ராபர்ட் டவுனி ஜூனியர் முக்கிய கேரக்டர்ல நடிக்க இருக்காரு. அதே போல இந்த படத்துல தமிழ் நடிகரான தனுஷும் முக்கிய ரோல்ல நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல தனுஷ் நடிக்க ரூசோ பிரதர்ஸ் சார்பில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த தகவலால தனுஷ் ரசிகர்கள் செம்ம ஹாப்பியில இருக்காங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.